Hey guys, first time நம்ம சேனலில் ஒரு மொபைல் ரிவ்யூ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மொபைல் ரிவ்யூ தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவங்களால் வெயிட்டிங்கில் இருந்தால் நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு மொபைல் வந்துருக்கு, விவோ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மொபைல் ரிவ்யூவாக இல்லாமல் அன்பாக்சிங்காக இல்லாமல் நான் அதை யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் முன்னாடி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணேன். என்னென்ன இருக்குது நம்மளோட ரியல் டைம் டெய்லி யூஸ் பண்ணுற கேஸ்க்கு வந்து எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது, உண்மையிலே அதை வாங்கலாமா வேணாமா, பல விஷயங்களை நானே ஒரு யூஸர் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இப்போ கையில் வச்சிருக்கிறது தான் Vivo T4R 5G. நான் மொபைலில் ஃபர்ஸ்ட் என்கிட்ட யாராவது வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மொபைல் நல்ல மொபைல் சொல்லுங்க, பட்ஜெட்டில் இருக்கணும், நல்ல கேமிங்காக இருக்கணும், நல்ல கேமரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மொபைல் நல்லாவே இருக்கும். அது ஏன் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குயிக் அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதில் மேலேயே வந்து T4R 5Gன்னு போட்டிருப்பாங்க விவோடது. ஆஸ் யூஷுவல் விவோவோட ஒரு டிப்பிக்கல் ஒரு பாக்ஸிங் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே வந்து உங்களுக்கு மொபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மொபைல். நீங்கள் வந்து நான் பேசினால உங்களுக்கு அதை ஷோ பண்ண முடியல. உள்ளே இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் வந்து உள்ளே முக்கியமாக நான் பார்த்தது வந்து என்னோடய கேஸ், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்த் இட். ஏன்னா நல்லா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஏனோ தானோன்னு கொடுக்காம ஒரு நல்ல மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. எஸ், ஒர்த் இட். அண்ட் ஆஸ் யூஷுவல் வாரண்டி கார்டு, குயிக் கைட் ஸ்டார்ட்டு அதுமாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி குயிக் சப்போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 60 வாட்ஸ் நினைக்கிறேன். ஸோ குயிக் சப்போர்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஆஸ் யூஷுவல் இதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஓவரால் உள்ள பாக்ஸில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இதை தடுத்து நம்ம இப்போது மெயினான விஷயம் மொபைலை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ வர மொபைல் எல்லாமே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுவும் பாக்ஸில் இருக்குது. அண்ட் முக்கியமாக மொபைலை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். மொபைல் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெரிய டியூரேஷன் கிடையாது. பட் இந்த ஷார்ட் டேர்மில் நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது உள்ளே போய் நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணுறது, அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை கேம் இன்ஸ்டால் பண்ணி கேம் ஆடி பார்க்குறது, இதுமாதிரி பல விஷயங்கள் டெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. IP ரேட்டிங் சொன்னால் IP68 69 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுள். முதல்ல ஒரு மொபைலை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் நல்லா இருந்தாலும் முதல்ல இதில் இருக்க டிஸ்பிளே அப்படின்ட்டு தான் தோணும். அட் த சேம் டைம் இதில் ஆம்ரா டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைலை கையில் பிடிக்கும் போதே உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இதில் இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இது மிட் ரேஞ்ச் அப்படின்னால நிறைய மொபைலில் இப்போ மிஸ் பண்ணுறது உண்டு. பட் இந்த செக்மெண்ட்டில் இப்போ வந்திருக்க இந்த Vivo T4R 5Gல இந்த இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒர்த் இட். அந்த செகண்ட் முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். நிறைய பேர் சுற்றி வளைச்சு கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருவாங்க, ப்ராசஸர். இந்த ப்ராசர் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் இவங்க இந்த ப்ராசர் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரோ வெர்ஷன்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து தனியாக பிரித்து கொண்டு வந்து இந்த ஒரு ப்ராசஸரும் கொடுத்து அட் த சேம் டைம் இல்லை சில ஃபீச்சர்ஸ்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ஃபோனாக கொடுக்கணும் அப்படின்றது தான் விவோட ஐடியாவும் கூட. அதனால் இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் நான் மிட்ரேஞ்சு சொன்னால இந்த ஒரு ப்ராசஸர் ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராசஸ். இது கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ப்ராசஸரும் கூட. ஒரு நான் சொன்னால் தான் நம்ப மாட்டீங்க, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டும் பண்ணுறேன், ரிவ்யூவும் பண்ணுறேன். ஸோ ஓகே, சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்க்கலாம் என்ன சொல்லுன்னு பார்க்கும்போது அப்படின்னா, ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 15,000 வந்து 25,000 கூட செட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இந்த ஒரு ப்ராசஸர் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது அண்ட் இம்ப்ரெசிவும் கூட. அண்ட் இதில் பெஞ்ச் மார்க் பண்ணணும்னு சொன்னல, பெஞ்ச் மார்க்னா நம்மளுக்கு இருக்க GPU, இந்த வீடியோ ரன்னிங்கு, அந்த FPS டைம் ஒர்க் ஆகுது, மெமரி, ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு இந்த மொபைல் ஆக்சுவலி பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி இந்த அதான் AnTuTuன்னு ஒரு ஆப் இருக்கும். அதை வச்சு நம்ம பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ண முடியும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு குட் ஸ்கோர் கொடுத்துருக்கேன். ஸ்கோரை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், இப்போ இருக்கிற உங்கள் காம்படிட்டர் ஸ்கோரையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அட் த சேம் டைம் சில வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அது சொன்ன விஷயம் தட்ஸ் இம்ப்ரெசிவ். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க ப்ராசஸர் ப்ளஸ் நம்ம மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க இன்ட்ரூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது ஒரு இம்ப்ரெசிவான ஸ்கோர்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் கேமரான்னு வந்தோம் அப்படின்னா, கேமராவில் இவங்க சோனி IMX யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி அப்படின்னாலே சென்சார் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில ஷார்ட்ஸும் எடுத்திருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. டே டைம்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நைட் டைம்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா குவாலிட்டி இம்ப்ரெசிவ். ஏன்னா மற்ற காம்படிட்டர் நான் சொன்ன மாதிரி அவங்க கேமராவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டுறதை நான் பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட் வந்து செல்ஃபி கேமரா. இது ஒரு பஞ்சல் கேமரா தான், 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க.
ஆஸ் யூஷுவல் எல்லா மொபைலும் எப்படி இந்த மிட் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் எனிவேஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு வேளை இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 15,000 25,000 வரைக்கும் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல மெயினான இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஏன்னா ஒரு மொபைல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இது இவ்வளோ வீடியோ பர்ஃபார்ம் பண்ணுது 4K சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இந்த ரேஞ்சில் 4K சப்போர்ட்லாம் கொடுக்கலாம் தான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆஸ் யூஷுவல் இந்த ரேஞ்சில் அதாவது மொபைல் இப்படி வந்தாலே இப்போ நிறைய மொபைலில் 4K சப்போர்ட் கொடுக்குறாங்க, இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்றாங்க. ஸோ அட் சேம் டைம் கேமரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா மொபைல் அப்படின்றது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ அவங்க காம்படிட்டர்ஸ் கிட்ட எப்படி போட்டி போட முடியும்? இப்போ அவங்க 25,000 விற்கிறான் அப்படின்னா நம்ம குறிக்கி ஒரு 22,000 23,000 அந்த ரேஞ்சில் யூனிக் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காம்படிஷனுக்குள்ளேயே நிறைய பிராண்ட்ஸ் வராங்க. இப்போ விவோ விட்டுருக்காங்க, அது IQ, OnePlusலாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ தொடர்ந்து ஒரே விஷயம் அதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல கேமரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறது பட்ஜெட் செக்மெண்ட் தான், நிறைய பேர் ப்ரீமியமும் பார்க்குறது. இப்போ நிறைய பேர் அதை பார்க்குறதுல எனக்கு பட்ஜெட் மொபைலாக இருக்கணும். ஏன்னா அவங்க பேசிக் நீட், அதாவது நான் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு நல்ல ஒரு இப்போ நிறைய பேர் கிரியேட்டர் ஆகிட்டாங்க அப்படின்றதும் நல்ல வீடியோ எடுக்கணும். அண்ட் நல்லா கேம் ஆடுவேன். ஒருவேளை கேமிங் சேனல் வைக்க போகிறேன்னா நல்லா கேம்லாம் ஆடுவேன், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இது மாதிரிலாம் ஆடுவேன் போது அவங்க கேமிங் மொபைலாக இருக்கணுன்றதை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் விவோவும் ஒரு நல்ல பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க்கை அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லான்ச் ஆகும். ஒரு லிங்க்கை நான் பயோவில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நான் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் லிங்க்கையும் மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் உங்களையும் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு பட்ஜெட் மொபைலில் நல்ல மொபைல் கேமரா மொபைல் அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த Vivo T4R 5G நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுமாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நிறைய கேஜெட்ஸை குவிச்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.